அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா ரிஸ்க். குர்ஆன்ல பாத்தீங்கன்னா ரிஸ்க் என்ற வாழ்வாதாரம், உணவு, செல்வம் மற்றும் அனைத்து வகையான நன்மைகளும் அடங்கும். அல்லாஹ் தன் நாடிய அனைவருக்கும் போதுமான வாழ்வாதாரத்தை வழங்குவதாக குர்ஆனில் பலமுறை கூறியுள்ளார். இது அவரின் அளவற்ற அன்பு மற்றும் கருணையின் அடையாளமாகுது. வாழ்வாதாரத்திற்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறது. குர்ஆன்ல கூறப்பட்டுள்ள ரிஸ்கை பற்றி கருத்துகள் நம் வாழ்வில் அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கையும் ஆழப்படுத்துவதும் அவனின் அருட்கொடைகளுக்காக நன்றி செலுத்தவும் உதவுகிறது. குர்ஆன்ல சொல்லப்பட்ட ரிஸ்க பத்தி பார்க்கலாம். சூரா அல் கசாஸ் வசனம் 82 நிச்சயமாக அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை தாராளமாக வழங்குகின்றார். மேலும் தன் நாடியவர்களுக்கு அவர் அளவோடு வழங்குகின்றார். ஏனினும் இவர்கள் உலக வாழ்வில் மூழ்கி அதை கொண்டு பெரிதும் மனநிறைவு அடைகின்றார்கள். ஆனால் மறுமையை கவனிக்கும் போது இவ்வுலக வாழ்க்கை சொற்ப இன்பமின்றி வேறில்லை என்று கூறப்பட்டுள்ளது. சூரா அர் ரஹ்மான் வசனங்கள் 10 முதல் 13 வரை அவர் பூமியை விரித்து அதில் விதவிதமான தாவரங்களையும் கனிகளையும் வளர செய்வதன் மூலம் மனிதனுக்கு வாழ்வாதாரம் வழங்கப்படுவதை விவரிக்கிறது. மேலும் சூரா அல் நஹல் வசனம் 72 அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய மனைவிகளிலிருந்து மனைவிமார்களையும் உங்களுடைய மனைவிமார்களிடமிருந்து உங்களை குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகளையும் கொடுக்கின்றார். மேலும் அவர் உங்களுக்கு நல்ல பொருட்களிலிருந்து வாழ்வாதாரத்தை வழங்குகின்றார். அப்படி இருந்து அவர்கள் அசத்தியத்தை நம்பி அல்லாஹ்வின் அருட்கொடையை மறுக்கின்றார்களா என்று கேட்கிறார். இது குடும்பம், குழந்தைகள் மற்றும் நல்ல பொருட்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல்வேறு வகையான வாழ்வாதாரங்களை பற்றி பேசுகிறது. இந்த வசனம் அல்லாஹ்வின் வாழ்வாதாரம் வழங்குவது. அல்லாஹ்வின் பேரருளா ரிஸ்க் குறித்து இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அல்லாஹ்வின் அருளை பற்றி மேலும் சிந்தனைகளுடன் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.